டெல்லி அரசு பிரதிநிதியா, அதாவது மாநிலத்துக்கும் மத்தியிலையும் அரசு பிரதிநிதியா வெங்கட் நாராயணன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாரு முதல்வர் விஜய். இந்த வெங்கட் நாராயணன் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துக்கு இவருடைய படத்தோட தயாரிப்பாளர். ஜனநாயகன் படம் முதல்வர் விஜயோடது. அதை தயாரித்தவர் வெங்கட் நாராயணன். அவருக்கு இந்த சிறப்பு பதவியை கொடுத்திருக்கிறார். சிறப்பு பதவியை கொடுத்திருக்காரு. ஒரு அமைச்சரனுடைய அந்தஸ்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவி அது. அந்த பதவி மத்திய மாநில அரசுக்கு இடையே ஒரு தூதர் மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவியை எடுத்து கொடுத்துருக்கார். சரி, இந்த பதவி கொடுத்தது அவர் எந்த விதமான ஒரு எம்எல்ஏ தேர்வோ, எம்எல்ஏ மாதிரி ஒரு தேர்வோ அல்லது எம்பி மாதிரி ஒரு தேர்தல்லையோ அவர் கிடையாது. கட்சி தொண்டரா அப்படின்னா கிடையாது, அதுவும் தெரியாது, எப்படின்னு தெரியாது. அவர் ஒரு ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர், இவருக்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம்தான் இருக்குது. அதுக்காக இந்த பதவியை கொடுத்துருக்கார். ஆனால் விஜயே ஒரு மீட்டிங்கில், ஒரு மேடை பேச்சில் பிரச்சாரம் பண்ணும்போது, அடுத்த வீட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அடுத்த வீட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வீட்டு நெய்ங்கிறது என்னென்னா ஆட்சி அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அந்த பதவிகளோ பட்டங்களோ வசதிகளோ எது கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே அந்த பேச்சை மீறுறீங்க இல்லையா? அதை பிரச்சாரம் பண்ணும்போது மட்டும், மேடையில் மட்டும் அந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அவர் எந்த மாநிலத்துக்காரராக இருக்கட்டும், அவர் தமிழ் மாநிலமோ கர்நாடக மாநிலமோ அது வேறு விஷயம். ஆனால் எந்தவித காரணம் இல்லாமல், எந்த விதமான தேர்தல் எதுவும் கிடையாமல், அவர் ஜனநாயகனுடைய தயாரிப்பாளருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எடுத்து அந்த பதவியை கொடுக்கறது, அடுத்த வீட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணியிருக்கிறீங்க. அதுதான். அதாவது முதல்வர் விஜய் இது மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா இவர் செய்கிறது எல்லாமே நம்ம விமர்சனம் பண்ண முடியாது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சில இந்த மாதிரி பிறழ்வு நிகழ்வு வரும்போது சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ இதே ஏன்னா இது முன்னுதாரணம் ஆயிரும். இப்போ ஆட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் பதவியில் இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு பதவியில் கொடுக்கலாம், சொந்தக்காரர்களுக்கு பதவியில் கொடுக்கலாம். எந்த விதமான தேர்தல் எந்த விதமான தேர்தலில் ஜெயிக்கிறதோ எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பதவிகளை எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்?